வாங்கம்மா வாங்க. நீங்க யாருன்னு தெரியல, இருந்தாலும் கேக்குறேன். நீங்க யாரும் எங்க தூரத்து சொந்தமா என்ன? நான் தூரத்து சொந்தம்லாம் இல்லம்மா. ரொம்ப உங்க மாமியாவுக்கு நெருங்கின சொந்தமாக்கும். என் பேரு மூக்காயி. அப்படிங்களாக? உங்க பேர் மூக்காய்களாக? அதனாலதான் நீங்க மூக்குல மூக்குத்தி போட்டிருக்கீங்களா மூக்காயத்தை? அத்தை ஏன் அம்மாவா தெரியல எனக்கு. இல்ல இல்ல, அம்மானுதே நீ கூப்பிடணுமா? மூக்காய் அம்மானே கூப்பிடு. சரிங்கம்மா, அப்படியே கூப்பிடுறேன். சரி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் மாமியாலவே காணாமே. என் குரலி கேட்டாலே பறந்து ஓடியாந்து கட்டி பிடிச்சு மூக்காயேன்னு கணத்துல முத்தம் கொடுக்காம இருக்க மாட்டா. ஐயோ கர்மே, முட்டை வர கொடுத்துருவீங்களா? அது இருக்கட்டும்மா. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, வந்தவங்கள கவனிக்கல, ஏன் மாமியா சங்கடப்படுவாள்ல? இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேம்மா. என்ன இந்த பிள்ளை அப்புறாணியா இருக்கே. நம்ம சீனியம்மா மாதிரிலாம் கிடையாது. சீனியம்மா வந்தானா சும்மா காப்பி தண்ணியை கொடுத்து அனுப்பி விட்டுருவா. இந்த பிள்ளை நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது. பேசாமங்க அவகிட்ட நல்லா டேரா போட்டு வேணும்ன்றத சொல்லி வேலையை வாங்கி நல்லா திண்டுட்டு போகலாம் போல. சீனியம்மா வீட்டில் இல்லைன்னு நினைக்கேன். அது என்ன வராமல் இருக்கா? சரி, நம்மளுக்கு பிடிச்சத சொல்லி சமைக்க சொல்லுவோம். ஆமா இருங்கம்மா, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏத்தா, வெளியில வெடக்கோழி பார்த்தே அது அம்மாவுலையா? ஆமாங்கம்மா, நம்ம ஒளிதான். சரி சரி, அப்ப அந்த கோழி எடுத்து அடிச்சு நல்ல தண்ணியா சூப் மாதிரி வச்சு எடுத்துட்டு வா. அப்படியே காடை வேற தெரிஞ்சிச்சு, அதை அப்படியே சிக்கன் ரோஸ்ட் மாதிரி பண்ணி காடை எடுத்துட்டு வந்துருமா. கிழவிக்கு குசும்ப பாரு. நாட்டுக்கோடி எடுத்து அதுவும் தண்ணியா வைக்கணுமா, காடையை ரோஸ்ட் பண்ணணுமா. கல்யாணம் முடிச்சு வந்து 10 நாள் கூட ஆகாது. நான் என் மாமியாக்கே ஒரு வேலை பார்த்து கொடுக்கல. அதுவே தெரிச்சு ஓடுற மாதிரி பண்ணிவிட்டேன். இது பாரு என்ன நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கணும். இரு வாரேன். ஏத்தா, வாங்கிட்டு தானே சொல்றேன், எனக்கு கனவு. இல்லங்கம்மா, அந்த தண்ணி முதல்ல எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம். இந்தாங்கம்மா தண்ணி. நல்ல பாசக்கார பிள்ளையா இருக்கே. தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குது, சூப்பு கொதிக்குது ஓல. பாவம், அதுக்கு முன்னாடி தண்ணி கொடுப்போன்னு கொடுக்குது ஓல பிள்ளை. இந்த காடை ஃப்ரை நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் என்னச்சு பண்ணிட்டியா? ஃப்ரை தானுங்கம்மா, என்ன கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஏத்தா, கேட்டதுக்கு இந்த சொல்றேன்டா, அதுக்கப்புறம் பதிலவே காணோம். எங்க இந்த சீனியம்மாவே காணோம். உன் மாமியாவன்னு கேட்டுக்கு ஒண்ணுமே சொல்லலையே. அது ஒண்ணு இல்லைங்கம்மா, சும்மா இருக்க மாட்டாம என் மாமியா நாங்கள் வாக்கப்பட்டு வந்ததுக்குள்ள அதை செய்யி இதை செய்யி நொய்யின்னு ஏதாவது ஒரு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இதே மாதிரி ப்ரே பண்ண சொன்னாங்க. சரி நீ எண்ணெய வச்சேன், அப்ப என் கை தடிக்கிட்டே மேலே ஊத்திட்டேன்னு சொல்லி என் மாமியா மேலே எண்ணெய் ஊத்திடுச்சு. என் மாமியா இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்காக்கும். கியா கியான்னு கத்திக்கிட்டு கிடக்கு. அம்மா நான் வாரேன். இருந்தம்மா, வரவல் கேட்டியா? தாயும் வரவல் வேணாம், குருவல் வேணாம், நான் வாரேன். ஆளவுமா சாமியோய். ஐயோ பாவம் முக்காயத்தா தெரிச்சு ஓடுது. வந்தா டீசெண்டா வந்து உக்காந்தா நம்மளே செய்யறதை செஞ்சிருவோம்ல. அது நாட்டாம பண்ணா இப்படித்தான். உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்துப்பீங்க, சிரிச்சிங்களா? இது சிரிப்பதற்கு மட்டுமே உறவுகளே, மற்றபடி எந்த நோக்கமும் கிடையாது. நம்மளோட சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு மட்டுமே பேசியிருக்கோம். யாரும் இதை முயற்சியும் செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடவும் செஞ்சிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் சொல்ற மாதிரி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம ஜிகர்தண்டா கார்ட்டூன் சேனலை இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். எப்பவும் சொல்ற மாதிரி உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம். என்றைக்குமே உங்களோட ஆதரவை கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்கும் உங்களை நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.